பள்ளி இமாம்களுக்கும், பள்ளி நிர்வாகிகளுக்கும் இடையில் எப்பவுமே ஒரு உள்ள அரசியல் இருந்து கொண்டே இருக்கும் இல்லைங்களா? நெறைய பள்ளிகள்ல பார்க்கலாம். இல்ல மாஷா அல்லாஹ் ஒரு சில பள்ளிகளை தவிர. இது வந்து அல்லாஹ்வுடைய வீடுங்க. அதிகார மேடை கிடையாது. நம்ப இங்க பேச வரக்கூடிய தாவா அரசியல் என்பது, தாவா வச்சு அரசியல் பண்றது என்பது வந்து, அரசியல் கட்சிகள பத்தி பேச வரல. தேர்தல பத்திலாம் பேச வரல. நாம பேச வர்றது வந்து மஸ்ஜிதுக்குள் உருவாகக்கூடிய அதிகார அரசியல் பற்றி. மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கே என்று அல்லாஹ் சொல்றான். மஸ்ஜித் என்பது தௌஹீதை போதிக்கிறதுக்கு, தொழுகையை நிலைநாட்டுறதுக்கு, மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்கு, ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கு. அ மஸ்ஜித் வந்து குடும்ப சொத்து கிடையாது. நிர்வாகிகளுடைய சொத்து கிடையாது. அதனால குழு ஆதிக்க மையம் அங்க நடக்கக்கூடாது. பட்டங்களை எதிர்பார்க்கக்கூடிய இடம் கிடையாது அது. பார்க்கலாம் இல்லைங்களா? சில இடங்கள்ல நிர்வாக பதவியை பிடிக்கிறதுக்காக போட்டி போடுவாங்க. நிதி கட்டுப்பாடு எங்க கிட்ட தான் இருக்குது. இமாம் யாருக்கு சாதகமா இருக்கிறாரு? ஒரு குழு மற்றொரு குழுவை ஒதுக்கும், தாக்கும் மறைமுகமாக. வெளியில அமைதியா இருப்பாங்க. மறைமுகமாக ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக் கொள்வாங்க. உள்ள பிரிவு இருக்கும். வெளியில ஒற்றுமை போல தெரியும். இதுதான் அரசியல் இல்லாத அரசியல் என்று சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி இருந்தது? மஸ்ஜித் நபவியில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அதிகார போட்டிலாம் கிடையாது. பதவிக்காக யாரும் அடிச்சுக்கல. சேவை உணர்வு மட்டும் தான் இருந்தது. ஒருவர் பதவி கேட்டு வந்தால் எச்சரிக்கப்பட்டார். மேலும் மதீனாவுக்கு முஹாஜிர்களாக வந்தாங்களே மக்காவாசிகள். அவங்க கிட்ட பொறுப்புகள் கொடுக்க வந்தது. இன்னைக்கு குடுப்பாங்களா? வெளியூர்காரருக்கு மஸ்ஜித் நிர்வாகத்துல பொறுப்பு குடுப்பாங்களா? அவரு வெளியூர்காரர். உள்ளூர்காரங்க எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்றது. அப்படி கிடையாது. பொறுப்புகள் கொடுப்பது அவங்கவங்க திறமைக்கு ஏற்ப, கல்விக்கு ஏற்ப. உள்ளூர்காரன், வெளியூர்காரன்லாம் கிடையாது. திறமை வெளியூர்காரன்கிட்ட இருந்தா அவன்கிட்ட தான் மஸ்ஜித் நிர்வாக பொறுப்பு கொடுக்கப்படணும். இது ஏன் ஆபத்தானது இந்த உள் அரசியல் என்றால், இளைஞர்கள் விலகிடுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு. என்ன சொல்லுவாங்கன்னா, இது மஸ்ஜிதே இல்ல அரசியல் மையம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நல்ல இமாம்கள் கூட மௌனமாகி விடுவார்கள். அவங்க மேல பிரஷர் இருந்தா அவங்களால சத்தியத்தை உரக்க பேச முடியாது. அப்படி பேசினால் என்ன ஆயிடும்? இந்த நிர்வாகிகள், கல்வி அறிவு இல்லாத நிர்வாகிகள் அவங்கள வேலைய விட்டு தூக்கிடுவாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும். மேலும் வந்து பள்ளி நிர்வாகிகள் ஏதாச்சும் ஒரு மார்க்கத்துக்கு முரணான, பிதத்தான விஷயங்கள் செய்யும்போது, அதை தட்டி கேட்க முடியாது. ஹக்கு தெரிந்திருந்தாலும். அவங்க வீட்ல வந்து பிதத்தான கல்யாணங்கள், வீண் விரைய கல்யாணங்கள் நடந்தா, இவர் போய் சாப்பிட்டு தான் வரணும் பிரியாணி. அதை எதிர்த்து ஹக்கை பேச முடியாது. காரணம் வேலை போயிடும். ஒரே சஃப்ல தொழுதாலும் உள்ளங்கள் பிளவுபட்டு கிடக்குது சில பேருக்கு. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பதவி ஏற்கும்போது, சேவைக்காக அல்லாஹ்வுக்காக ஏற்கிறோமா? அல்லது நம்மளுடைய பெயரை, புகழை வளர்த்துக் கொள்வதற்காகவா? அமானத்தை அவங்களுடைய உரியவங்ககிட்ட ஒப்படைங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். 4வது அத்தியாயம் 58வது வசனத்துல. மஸ்ஜித் நிர்வாகம் என்பது ஒரு அமானத். மறுமையில அல்லாஹ் கேள்வி கேட்பான். வெளிப்படையான கணக்கு வழக்குகள் கிடையாது. சிலர் மட்டும் தான் முடிவு செய்றாங்க. டெசிஷன்ஸ. ஆலோசனை இல்லாம தீர்மானங்கள் வழங்கப்படுது. யாராவது ஒருத்தவங்க அதை விமர்சிச்சுட்டாங்கன்னா, ஹக்க பேசிட்டாங்கன்னா, அவர எதிரின்னு சொல்லி முத்திர குத்தி, அவர விட்டு எப்படியெல்லாம் ஒரு நிர்வாகத்த விட்டு தூக்கணுமோ, அந்த வேலைகள் நடக்கும். இமாம் நிர்வாகத்துக்கு பயந்து என்ன செய்வாரு? ஹக்க பேச மாட்டாரு. இதற்கான தீர்வு என்னன்னா, ஷூரா முறை இருக்கணுங்க. ஆலோசனை அடிப்படையில நிர்வாகம் இருக்கணும். இமாம்களுக்கு கீழ நிர்வாகம் செயல்படணும். அவங்க மார்க்க கல்வி கீழ. வெளிப்படை தன்மை இருக்கணும். வருடாந்திர நிதி அறிக்கைகள் இருக்கணும். பதவிகள் வந்து கால வரம்பு இருக்கணும். நிரந்தர ஆதிக்கம் இருக்கக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் மாத்திட்டே இருக்கணும். தகுதியுடையவர்கள் கிட்ட அந்த பொறுப்பு போணும். இமாம்களுக்கு சுயாதீனம் இருக்கணும். அவங்க அல்லாஹ்வுக்காகவே பேச வேண்டும். அல்லாஹ்வுக்காகவே மௌனம் காக்க வேண்டும். குழுவுக்காக கிடையாது. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கலாம்ல. அவங்க அழகான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அவங்க வாழ்க்கையில. அவங்க ஆட்சியாளராக இருந்தாங்க. ஆனா மஸ்ஜித அதிகார மேடையாக மாத்தல. அவங்க வந்து மக்களுக்கு பயப்படல. மாறாக அல்லாஹ்க்கு பயந்தாங்க. அதுதான் வித்தியாசம். மஸ்ஜிதை கட்டுவது என்பது வெறும் சுவர்களால், கற்களால் அல்ல. பளபளன்னு டைல்ஸ் போடுறதுனால அல்ல. அது நிய்யத்தால் கட்டப்படுகிறது. அதிகாரம் நம்ம கையில வந்துச்சுன்னா, பதவி வந்துச்சுன்னா, பணிவு அதிகரிக்கணும். பதவி வந்தால் பயம் அதிகரிக்கணும். மறுமையில எப்படி நான் இதற்கு பதில் கொடுக்க போறேன் என்று. அதிகார மேடையாக மஸ்ஜித் ஆகக்கூடாது. ஒற்றுமையின் மையமாக இருக்கணும். அல்லாஹ்க்கு பயந்து செயல்படக்கூடிய மஸ்ஜிதுகள் இருக்கத்தான் செய்கிறது. சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்துட்டா நமக்கு இது புரிஞ்சிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிர்வாக பதவிக்காக போட்டி போடுறது. நிர்வாக தேர்தல் வரும். 2 குழுக்கள் உருவாகும். அவங்க வந்தா மஸ்ஜித் கெடுன்னு இவரு பிரச்சாரம் பண்ணுவாரு. இவங்க வந்தா கெடுன்னு அவரு பிரச்சாரம் பண்ணுவாரு. WhatsAppல அடிச்சுக்குவாங்க. குழுக்களாக பிரியும். தொழுகையில சஃப் கூட பிரியும். இது வந்து கட்சி அரசியல் கிடையாதுங்க. இது வந்து அதிகார அரசியல். 2வது ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நிதி கட்டுப்பாடு. ஒரு இடத்துல வந்து மஸ்ஜித் நிதி வந்து அதிகமாக வருதுன்னா, கணக்கு வெளிப்படையாக வெளியிடப்படுறதில்ல.
யாராவது கணக்கு கேட்டா, "நம்பிக்கை இல்லையா?" அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுறது. சில நேரங்கள்ல உறவினர்கள் என்ன செய்றாங்க? பதவிகளை பெற்றுக்கொள்றாங்க. இதெல்லாம் வந்து நிர்வாக அரசியல் சொல்லி சொல்றோம். அடுத்து இமாம் மேல பிரஷர் குடுப்பது, அழுத்தத்த குடுப்பது. ஒரு இமாம் வந்து சமூக அநீதி பத்தி பேச விரும்புறாரு. ஆனா நிர்வாகம் என்ன சொல்லுது? அதெல்லாம் பேசாதீங்க. அந்த குறிப்பிட்ட குடும்பத்தலாம் நம்ம விமர்சிக்க முடியாது. அவங்க தான் பள்ளியோட மெயினான ஃபண்ட் குடுக்குறவங்களே. சில விஷயங்கள்லாம் நீங்க டச் பண்ணாதீங்க என்று இமாம் கிட்ட சொல்றது. இப்ப இமாம் வந்து அல்லாஹ்வுக்காக பேசுவாரா? இல்லையே! நிர்வாக பயத்தால மௌனம் காக்கக்கூடியவராக இருப்பார். இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைங்க. மேலும் இளைஞர்களை புறக்கணிக்கிறது. இளைஞர்கள் மஸ்ஜிதுடைய செயல்பாடுகள்ல சேர முயற்சிக்கும்போது, "நீங்க இன்னும் சின்ன பசங்க" என்று ஒதுக்கப்படுறது. முடிவு எடுப்பது பெரியவர்கள் தான் என்று சொல்றது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன ஆகும்? இளைஞர்கள் மஸ்ஜித்லேருந்து விலகிடுவாங்க. இது ஒரு சமூக வீழ்ச்சி தான்.